ஃபேஸ் க்ளோ ஆகணுமா, ஃபேஷியல் பேல்சி எதுவும் வந்துருச்சா மூஞ்சி ஒரு பக்கம், அதுக்கு ஆன்லைனில் நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க. ஃபேஸ் க்ளோ ஆகணுன்னா இப்போ நான் கொஞ்சம் எங்கள் ஃபிசியோதெரப்பி ரீதியாக சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேங்க. ஃபேஸ் ஃபேஷியல் நர்வ்னு ஒரு நரம்புனால் சப்ளை பண்ணப்படுதுங்க ரத்த ஓட்டம். ஃபேஷியல் நர்வ் இங்கே அது 5ஆக பிரியுது. ஃபேஷியல் நர்வ் இந்த இடத்துல ஒரு ஃபொராமன் ஓட்ட வழியாக அது 5ஆக பிரிஞ்சு பக்கல், டெம்போரல், மேண்டிபிள், மேக்சிலா, ஜைகோமேட்டிக். இங்கே அனுப்புறதுக்கு பேர் ஜைகோமேட்டிக், வாயில் அனுப்புறதுக்கு பேர் பக்கல், இது மேக்சிலா, அப்புறம் இது ஃப்ராண்டல். இந்த மாதிரி 5ஆக பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணுது. இந்த 5 நரம்பு சப்ளை பண்ணுற மாதிரி மசில்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்க மசில் ஃப்ரான்டாலிஸ், இந்த இடத்துல கொருக்குவேட்டர் சூப்பர்சிலியை, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் லோவர், மென்டாலிஸ், ரைசோரியஸ் நரம்பு, அப்புறம் சதை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தானே மூஞ்சியை ஃபார்ம் பண்ணுது. அந்த மூஞ்சிக்கு பளபளன்னு இருக்கணும், நல்லா இருக்கணும், கலராக ஃபேராக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கல்ல. அப்புறம் கருவளை இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் நினைக்கிறீங்கள. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வராமல் இருக்க எக்ஸசைஸ் இருக்குங்க. எப்படின்னு கேட்டால், இப்போது இந்த மசில்ஸ் எல்லாம் நான் தூண்டி அதுக்குன்னு ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆக்ஷன்ஸுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. எந்த பார்ட் எக்ஸசைஸ் பண்ணாலும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறப்போ அது நிறைய வேலையை செய்யுது. என்னென்ன வேலையை செய்யும்? ரத்த ஓட்டம் அதிகமாகிறப்போ அங்கே இருக்கிற கழிவெல்லாம் வெளியில் போயிடும். ஃபஸ்ட்டு கழிவெல்லாம் போயிடுமா, அப்போவே நல்லதாக உடம்புக்கு. அதுக்கடுத்து ரத்த ஓட்டம் அதிகமாகிறப்போ ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ரத்த ஓட்டம் அதிகமாகி ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஃபார்ம், வடிவ அமைப்பு உருவாகும். அதை தவிர உள்ளுக்குள்ளே நோய்கள் இருந்தால் அது சரியாகும். அதை தவிர எக்ஸ்ப்ரெஷன், சுறுசுறுப்பு, இதெல்லாம் கண் எல்லாமே இப்படி சோர்வாக இல்லாமல் நல்லா பளபளன்னு இருக்கும். கண்ணுக்கு வர நோய் எல்லாம் வராது. ஐக்குமே நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது. அதுக்கு ஐ எக்ஸசைசஸை தனி வீடியோவாக போடுறேன். பட் ஐக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவிலேயே. ஸோ மூஞ்சி நல்லா இருக்க, கண் நல்லா தெரிய, வாயெல்லாம் நல்லா யூஸ் பண்ண, இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது. இதுதான் நாங்கள் ஃபேஷியல் பேல்சி ஆர் பெல்ஸ் பேல்சி, அப்பர் மோட்டார் நியூரான் லீசன் ஆர் லோவர் மோட்டார் நியூரான் லீசன், அதாவது குளிரில் போய் காது அஃபெக்ட் ஆகி ஒரு பக்கம் வராமல் போகிறவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து தான் சரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் உடம்புக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸை செய்யுது. இப்போ கொஞ்சம் பெனிஃபிட் அதில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது அந்த மசில் எல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னா, ஃப்ரான்டாலிஸ்ங்கிற மசில் நெத்தியை மேலே சுழிக்குது. இதே கொருகேட்டா சூப்பர்சிலி நெத்தியை சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இப்படி நெத்தியை சுழிக்கிற எக்ஸசைஸ் ஃப்ரான்டாலிஸ் மசில் எக்ஸசைஸ், கொருகேட்டா சூப்பர்சிலி மசில் எக்ஸசைஸ். அதே மாதிரியே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை, அது கண்ணை மூடி திறக்கிறது, கண்ணை இறுக்கமாக மூடி திறக்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைசஸ். அப்புறம் நேசாலிஸோட எக்ஸசைஸ், ரைசோரியஸ் அப்பர், காட்டுறது, ரைசோரியஸ் லோவர் உதட்ட பிதுக்கிறது, மென்டாலிஸ்க்கான எக்ஸசைஸு. இந்த விசிலிங் மசிலுக்கு பலூன் ஊதுறது, பபிள் கம் மெல்றது, விசில் ஊதுறது, இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் பேச்சு சவுண்டுக்கெல்லாம் ஆன்னு லாங்கா, ஊன்னு லாங்கா, இம்முன்னு லாங்கா சொல்லணும். அப்படி அந்த மாதிரி லாங்கா, அந்த மாதிரி லாங்கா, அப்புறம் ஓம் அப்படி லாங்காக சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது மாதிரியும் சொல்லி அது கொஞ்சம் மூச்சு பயிற்சியாகவும் வாய்ஸுக்கும், அதாவது இப்போ ஸ்ட்ரோக்குலையெல்லாம் ரைட் சைடு வராமல் போனால் பேச்சு வராமல் போகுதில்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சொல்லி, அதுக்கப்புறம் கண்ணுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. கண்ணுக்கு முழுசாக அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஒரு துறையமாக உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன வீடியோனால கொஞ்சமாக சொல்கிறேன். கண்ணை மேலே கீழே பார்க்குறது, ரைட்டு லெஃப்ட்டு, கண்ணை ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் கண்ணை குளிர்ந்த நல்ல நீரில் கழுவுறது, கண்ணில் ஏதாச்சும் ஒன்றுன்னா ஐஸ் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம். இங்கெல்லாம் ஐஸ் வச்சா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கே கருவளையம் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூஞ்சி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வராமல். ஸோ ஃபேஷியல்னே நான் செஷன்லாம் எடுக்கிறேன், 1 or 2 or 3 செஷன்ஸ் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் கற்றுக்கிட்டு ஃபேஸ் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஃபேஷியல் பேல்சி, பெல்ஸ் பேல்சி இருக்கிறவங்க ஒரு 7 நாள் கோர்ஸ் மாதிரி டோட்டலாக க்யூரே பண்ணிக்கலாம். டோட்டலி ஆன்லைனில் க்யூர் ஆகும். ஃபேஷியல் பேல்சிக்கு ஸ்டிமுலேட்டர் எதுக்கு வைக்கணும்னா, பவர் 0வாக இருந்தால் தான் வைக்கணும்.
பவர் 1, 2, 3 எல்லாம் இருக்கிறது. இப்போ ரொம்ப கொஞ்சமாக இப்படி வருது அப்படின்னாலாம் வந்து ஸ்டிமுலேட்டர் தேவையில்லை. எக்ஸசைஸ் தான் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் மூஞ்சிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பேக்கு இப்படியெல்லாம் வைக்கிறீங்களா, அது மாதிரி ஐஸ் கூட வைக்கலாம். நல்லா ஐஸ் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு நல்லது பண்ணும். எதனாச்சும் நம்ம உடம்புல நல்லது நடக்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது தான். அது எக்ஸசைஸில் இம்ப்ரூவ் ஆகுது, ஐஸில் இம்ப்ரூவ் ஆகுது, சின்ன லெவலில். எக்ஸசைஸ் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.